ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான குருமா செய்ய போகிறோம். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. கேஆர்வி சமையலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் இந்த குருமா எடுத்திருக்கேன். இப்போ அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ பொட்டுக்கடலை நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிருவோம். இப்போ பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிருவோம். இது இருக்கட்டும். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நம்ம பூண்டு பல் ஒரு 3, 2 பட்டை துண்டு, ஒரு இஞ்சி பீஸு, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிருவோம். இப்போ இதை போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவும் இது கூட போட்டுட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் கடலை எண்ணெய் விட்டுக்கிருவோம். ஒரு 2 குழிக்கரண்டி விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கிருவோம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இப்போ இது நல்லா பொரியட்டும். ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி நீல வாக்கில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்ச பிறகு அதையும் போட்டுக்கிருவோம். இப்போ இதையும் போட்டுட்டு இதை ஒரு பச்சை மிளகாவும் 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு இப்போ வதக்கிக்கிருவோம். இந்த பச்சை மிளகா வெங்காயம்லாம் ஒரு பாதி அளவு நல்லா வதங்கட்டும். இப்போ பாதி அளவு நல்லா வதங்கிட்டு இருக்குது. வதங்கின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சி வச்சோம்ல, கொரப்பாக இஞ்சி, சோம்பு, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு அதை நம்ம இப்போ இதில் போட்டுக்கிருவோம். போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். இந்த வெங்காயம், இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கின பிறகு ஒரு தக்காளி நான் பொடிசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிருவோம். போட்டுவிட்டு இப்போ தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிருவோம். இப்போ தக்காளியும் இது வதங்கிட்டு இருக்குது. இப்போ இது ஓரளவு வதங்கின பிறகு இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுவிட்டு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிருவோம். போட்டு 1 ஸ்பூன் கல் உப்பு. இப்போ நான் 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கிருவோம். போட்டுவிட்டு இப்போ இதையும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிருவோம். இந்த மாதிரி அந்த சுருளாக வதக்கும் போது தான் அந்த குருமா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் 1/2 கிளாஸ் விட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வேகட்டும். அதுக்காக தண்ணி விட்டுருக்கோம். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இப்போ வெந்துட்டு இருக்குது. இது உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க, வயசானவங்கெல்லாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாதவங்கெல்லாம் இந்த மாதிரி வெங்காயத்தை டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ நல்லா கொதித்து வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. வதங்கி வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி வச்சோம்ல 3 ஸ்பூன் எடுத்து அதில் 1/4 கிளாஸ் அளவு தண்ணியை விட்டு கரைச்சி அதை இதில் விட்டுக்குருவோம். இந்த மாதிரி இந்த கரைசல் விடும்போது நல்லா குருமா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குருமா நல்லா கொஞ்சம் கொலப்பாக கெட்டித்தன்மையாக இருக்கும். இப்போ ஒரு டேஸ்ட்டான குருமா 10 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இது பூரிக்கு, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம மல்லித்தழையை தூவி இறக்கிக்கிருவோம். இதை இப்போ ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிருவோம். கேஆர்வி சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கிண்ணத்தில் இதை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இன்றைக்கி நான் இதை சப்பாத்திக்கு தான் எடுத்திருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.